தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி நிறைவு எங்கே இருக்கிறதோ, பைபிள் படி சொன்னால் கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. சில ஸ்தாபனங்களில் அபிஷேகத்தில் நல்ல நிரம்பி ஜெபிக்கிறாங்க, சரியா? அங்கேயும் பிசாசு போராடுவான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 11:12. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்குரியவைகளை அறியணும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நீங்களும் நானும் அறியணும்னா அதற்கு தேவ ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை, தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை, தேவ ஆவியானவருடைய கிருபை நமக்கு தேவை, இல்லையா? சரி, அடுத்த வசனம் படிங்க, 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிவதற்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எதுக்கு அபிஷேகம்? கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் ஆவியை மேற்கொள்ள. The spirit of the world, the spirit of the world. கர்த்தர் சித்தமானா இந்த உலகத்தின் ஆவினா என்ன அப்படின்னு ஆண்டவர் என்னை நடத்தும் போது உங்களோடு கூட நான் போதிக்கிறேன். ஆன்லைன்லேயே சில ஆண்டு காலமாக நம்ம ஊழியம் செஞ்சு நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பாடங்களை படிக்கணும், புரியுது? எல்லா ஆவியையும் நம்பிடக்கூடாது, புரியுதா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் எல்லாருடைய அந்நிய பாஷையிலையும் தேவ ஆவியானவர் இருக்கிறாரா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா கனிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டேன், நான் இந்த ஹோட்டலுக்கு போனேன், இதுக்கு 25,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணேன், நான் போட்டிருக்கிற என்னுடைய ஷர்ட் விலை 50,000 ரூபா, சரியா? என்னுடைய பெண்ணு வாங்கி வச்சுருக்கேன்ல, இந்த பெண்ணு சாதாரண இதில் 25,000 ரூபா அப்படின்னு நான் பந்தாவாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா என் மேலே ஒரு பயங்கரமான ஒரு அசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள், சில யங் ப்ரீச்சர்ஸ், யங் பாஸ்டர்ஸ், யங் இவாஞ்சலிஸ்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற ஆயுதம் இந்த இன்ஸ்டாகிராமு. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்க என் ஷூ என்ன விலை தெரியுமா, என் பேண்ட் என்ன விலை, இதெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற ஊரில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், புரியுதா? எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கும்போது, புரியுதா, கிறிஸ்துவை உடையவனாக இருக்கும்போது என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், பைபிள் சொல்லுது. அதனால் வஞ்சிக்கப்படாதீங்க, தயவு செய்து வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்கள் நாளைக்கு வஞ்சிக்கப்பட்டு அதனால் ஒரு பலவீனப்பட்டு அதனால் சோர்ந்து போய் அதனால் ஒரு பின்மாற்றம் நீங்கள் கலங்கி நிற்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன், ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. அவங்க சொந்தக்காராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், விசுவாசி, ஒருத்தர் வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்ல சந்தோஷமாக சிரித்து பேசி நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்களா உங்ககிட்ட ஒட்டிக்கிடுவாங்க. இதுதான் உலகம். அதனால் நம்ம உலகத்தின் ஆவியை பெறாமல், வாசிங்க திரும்ப, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எனக்கு அருளப்பட்டவைகளை அறியணும்னா தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிடத்திலிருந்து எனக்கு அருளப்பட்டவைகள், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவைகள் தான் கொடுக்கப்பட்டவைகள். தேவன் உங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ்,
தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற குட்னஸ் புரியுதா உங்களுக்கு? அதான் நீங்கள் முதல்ல அறியணும். எனக்கு இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறேன்னு. பொதுவாக கர்த்தர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அது சொல்லி பைபிளை சொல்லியிருக்காரு. வசனத்தை திறந்தேன், கிளி ஜோசியம் மாதிரி பார்த்தேன், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு. அப்படி இல்லை. ஸ்பெசிஃபிக்காக ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது, தரிசனத்தின் மூலம், சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிற கிருபை, அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவனால் அருளப்பட்டவைகளை, தேவனால் எனக்கு அருளப்பட்டவைகளை நான் அறியணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் நோ. நீங்கள் அறியணும். நீங்கள் சும்மா வெத்து வேட்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு போனோம், ஒரு சபைக்கு போனோம், 1.5 மணி நேரம் 6 போனால் காணியை கொடுத்தோம், வந்துட்டோம், முடிஞ்சது, இனிமேல் அடுத்த வாரம் போகலாம். நோ. எழுப்புதலின் காலத்தில் உங்கள் குடும்பம் தழைத்து நிற்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உலகத்தின் ஆவினா என்ன, பரிசுத்த ஆவினா என்ன, வஞ்சிக்கிற ஆவினா என்ன, குறி சொல்லுகிற ஆவினா என்ன, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பாருங்க, வட மாநிலத்தில் இந்த கிருபை இல்லாததுனால்தான் ஈஸியா ஜனங்க வஞ்சிக்கப்படுறாங்க, ஈஸியா வஞ்சிக்கப்படுறாங்க. ஜெபம் பண்ணலாமா? அதே நேரத்தில் நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு விசுவாசியாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நான் வாழணும்னு நான் ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தி, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, நான் வஞ்சிக்கப்படாத ஒரு தேவ பிள்ளையாக நான் வாழணும். உலகம் என்னை வஞ்சிக்கக்கூடாது. உலகம், மாமிசம், பிசாசு, ஆண்டவரே என்னை வஞ்சிக்கக்கூடாது. நான் உலகத்தின் ஆவிக்கு ஒத்து போக மாட்டேன். கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருப்பேன். ஷாலாபா ஹபா லீகாபா தராபா தூராபா தீரிமா ஹத்தரா பௌதா ராபா தாராபா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிக்கிற தயவுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வட மாநிலத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆமென், மலை காடு மேடுகளுக்குள்ளே ஆண்டவரே, இருளான இடங்களில் இருக்கிற விசுவாச குடும்பங்களும், பட்டணங்களில் இருக்கிற விசுவாச குடும்பங்களும் அபிஷேகத்திலும் கிருபையிலும் வளரத்தக்கதாக எங்கள் அருமை ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வழி நடத்த போகிற கிருபைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பாணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராதே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராதே, அதிவேகமாய் செயல்படுவோம். பிரைஸ் காட். நல்ல ஜெபம் பண்ணோம். இடையிடையே கர்த்தர் உங்களோடு கூட சில ஆலோசனை கொடுத்து உங்களை வித்தியாசமாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்ததை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இப்போது என்னை இவ்வளோ நேரம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லி வட மாநில பிரச்சனையும் சொல்லி நம்ம தென் மாநில பிரச்சனையை சொல்லி அதற்குரிய வசனங்களை
உங்களுக்கு தீமோத்தேயு, கொலோசியரு, கொரிந்தியரு இதெல்லாம் சொல்லி உங்களோடு பேசுனது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போது நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை வாசித்தோம்ல, அந்த வசனத்துக்கு திரும்புவோமா? அந்த வசனத்துக்கு திரும்ப போன ஞாயிற்றுக்கிழமை பலவீனருக்கான ஜெபம் என்ற டாப்பிக்கில், அதாவது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல நிறைய விஷயங்களை சொல்லி ஆசா கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். அதுல ஒரு வார்த்தையை நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவரே உமக்கு லேசான காரியம். அந்த பலவீனம் ஒன்று ஆவியில் பலவீனம், 2வது சரீரத்தில் பலவீனம், 3வது பொருளாதாரத்தில் பலவீனம், 4வது கூட சொல்லலாம் ஆத்துமாவில் பலவீனம். இப்போ இந்த பலவீனமான நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை நானே ரேஸ் பண்ணுறேன். ரொம்ப ஜெபிக்க முடியல, பைபிளை படிக்க முடியல, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, இன்னொரு பக்கம் மன சோர்வாகவும் இருக்குது. இப்படி நடந்து போச்சே என்ற ஒரு வேதனையின் மேலே வேதனை பெருகுது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 2 நாளாகமம் 14:10 வாசிங்க. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். போதும். நான் வாசிக்க சொன்ன வசனம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். ஏற்கனவே ஆசாவுக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை படை வீரர்கள் வெறும் 3 லட்சம். வெறும் எத்தனை லட்சம்? 3 லட்சம். ஆனால் எத்தியோப்பியனாகிய சேரா, ஆப்பனண்ட் பார்ட்டி, எதிராளிக்கு இருக்கிற எண்ணிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தின்படி 10 லட்சம். 3 லட்சம் எங்கே இருக்கு? 10 லட்சம் எங்கே இருக்கு? அப்போது உலகத்தின்படி, உலக ஆவியின்படி, உலக எண்ணத்தின்படி, மாம்ச பிரகாரமாக ஆசா யுத்தத்துக்கே போகக்கூடாது. புரியுதா? காம்ப்ரமைஸுக்கு ஏதாவது வழி பார்க்கணும். ஏன்னா ஆசா ஒரு பலவீனமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறான். ஆனால் பைபிளில் படித்தா வசனம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தை வாசிங்க திரும்ப. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். 1 அவனுக்கு எதிராக புறப்படுகிறான். 2 மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இதுக்கு பேர் தான் விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருவது. இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருது. கையில் இருக்கிறது 3 லட்சம் தான். எதிராளி கிட்ட இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்க 10 லட்சம். அதுக்கப்புறம் 300 ரதம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் ஆசா ஒரு பலவீனமான ஒரு ராஜா, ஆனால் கர்த்தருடைய ராஜா. இப்போ உலகத்தின் பார்வையில் நீங்கள் பலவீனமான ஒரு ஆள். பண பலமும் இல்லை, மனுஷ பலமும் இல்லை, உலக அறிவும் இல்லை, தெய்வீக அறிவும் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு இழுபறியான சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைங்க.
ஆசா அவனுக்கு எதிராக புறப்படுறான். இதுக்கு தான் விசுவாசம் வேணும். விசுவாசம், சில பேர் விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க, ஆனால் விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வர மாட்டாங்க. அந்த கிரியை இல்லாத விசுவாசத்துக்கு பைபிள் சொல்றது செத்த விசுவாசம். ஒன்று புறப்பட்டான், ரெண்டாவது செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். they set the battle என்று பைபிளில் போட்டிருக்கு. அணிவகுத்து நிற்கிறான். அவன் தைரியம், அவனுக்குள்ள ஒன்று விசுவாசத்தை கிரியையில கொண்டு வருகிறான். ரெண்டாவது கர்த்தருடைய நாமத்தில் அங்கே நிற்கிறான், ஃபேஸ் பண்ணுறான். நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க, சவால்களை சந்திங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்ப்பீங்க. அப்போ உங்களுடைய எல்லா பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி அப்படியே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இன்றைக்கு இந்த மிஷன் டேவில் நிறைய காரியங்களை எங்களுக்கு போதிச்சிங்க, ஜெபிக்க வச்சிங்க. இந்த கடைசி 5 நிமிஷம் ஆண்டவர் ஆசாவின் விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ண விதத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ராசபூத்து ரோகுலா மகாத்துரா மகாதானா, உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் ஆண்டவரே, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு விசுவாச ஜீவியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். எதிர் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டிய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். தொடர்ந்து முன்னேற உதவி செய்யும். மாறாத தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தொடர்ந்து இந்த இரவெல்லாம் உங்களை சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. எங்களை நினைச்சும் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் காட்.